இது கிருஷ்ணாவதார மகிமையை சொல்லக்கூடிய பாடலினுடைய ஒரு தொடர்ச்சி தான் இது. இதுல நம்ம எங்க இருந்து பாடல்கள் ஆரம்பிச்சோம் அப்படின்னா, கிருஷ்ணன் ஒரு ஒரு குழந்தையாக அவனை பார்க்கிற காலத்துல ராமாவதாரத்துக்கு ஒரு பாட்டு பாடினார் 10ல் 3 ராமாவதாரத்தை குறித்த பாடல்களை பாடிட்டு நேர இங்க வந்துட்டார். கண்ணனை ஒரு கை குழந்தையாக கொண்டு அவன் அமுது உண்ணுவதற்கு அவனை அழைக்கக்கூடிய ஒரு 10 பாட்டு பாடினார். அப்ப அவன் ஒரு கை குழந்தையா மடியில இருக்கக்கூடிய குழந்தையா இருந்தான். அடுத்தது அவன் தவழ்ற குழந்தையாக தளர் நடை இடக்கூடிய குழந்தையாக இருக்கிற பருவத்துல சப்பானி கொட்டுவதற்கு ஒரு 10 பாடல்களை பாடணும். அதற்கப்புறம் கை கால் முளைச்சி துருதுருப்பாகி ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சிட்டான். அந்த வயதுல அவன் செய்யக்கூடிய சேட்டைங்கிறது நெய், வெண்ணெய், பால், தயிர் இவைகளை எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதில் எங்கெல்லாம் இந்த ஆய்ச்சிமார்கள் ஒழிச்சு வச்சிருக்கிறாங்களோ அப்படி இருக்கிற இடத்துக்குள்ள எல்லாம் புகுந்து அவற்றை மொத்தமாக காலி பண்றதுதான் அவனுடைய இந்த குழந்தை பருவ விளையாட்டு. அதற்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து ஐயா அடலசென்ட் விளையாடல்களில் ஈடுபடுறாரு. ஆய்ச்சிமார் வீட்டு பெண்களோட சரசம் பண்ணிட்டு திரியறான். அதுக்கு எல்லாரும் யசோதையிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்போ அந்த அம்மாவே என்ன சொல்லுது, இறப்பன் உறப்பகில்லேன் அப்படின்னு அந்த அம்மாவே சரண்டர் ஆயிருது. நானே அவன்கிட்ட கெஞ்சிதான் கேட்டுக்கிறேன், அவனை கொஞ்சம் உரத்து சொல்ல முடியல அப்படின்னு அந்த அம்மாவே கொஞ்சம் பதறுது. அதற்கு பிறகு இந்த பாட்டுக்கு வரும். இந்த பாட்டுக்கு வரும்போது இந்த கம்ப்ளைண்ட் பண்றது, அந்த அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றது, ஆய்ச்சிமார்கள் போய் இப்படி பண்றது இதெல்லாம் விட்டுட்டு பிரணய கலகம் என்று சொல்லக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. பிரணய கலகம்ங்கிறது தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஊடல். அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இனி பெற்றோரோ நற்றாய் செவிலித்தாய் இவங்கெல்லாம் கிடையாது. இப்ப நேரடியாக தலைவனும் தலைவியும் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்ப தலைவனாகிய கண்ணன் தலைவியாகிய கோபியரோடு, ஆய்ச்சி கோபியருங்கிறது வடமொழி, ஆய்ச்சியருங்கிறது நம்முடைய தமிழ் மொழி, அந்த ஆய்ச்சியரோடு அவர் ஒரு ஊடல். எல்லா ஆய்ச்சியருக்கும் இந்த கம்ப்ளைண்ட் உண்டு. ஏதோ ஒரு ஆய்ச்சி இதை சொல்றாளேன்னு இந்த பாடல்களை எழுதியிருக்காரே தவிர ஒவ்வொரு ஆய்ச்சிமார்கிட்ட போய் கேட்டாலும் ஒவ்வொருத்தையும் இதே கம்ப்ளைண்ட் தான் சொல்ல போறா கிருஷ்ணன் மேல. அப்படி ஒரு பாடல்களை எழுதியிருக்கார். என்ன பாடல் அப்படின்னு சொன்னா, இவன் எப்படி இந்த அந்த பெண்கள்கிட்ட எப்படியெல்லாம் இவன் நடந்துக்கிறான், என்னெல்லாம் கேலி கிண்டல் பண்றான் அப்படின்னு சொல்லி பாடல். இந்த பாடல்களின் இதுல முதல் பாட்டு, காதில் கடிப்பு இட்டு கலிங்கம் உடுத்து தாது நல்ல தன் துளாய் கொடு அணிந்து போது மறுத்து உரமே நின்றீர் ஏதுக்கு இது என் இது என் இது என்னோ. இந்த கடைசியில 3 முறை சொல்றாத, இது என் இது என் இது என்னோ, இது என்னது இது என்னது இது என்னதுவோ. அதாவது அவளுக்கு அதை புரிஞ்சிக்க முடியல, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, ஏன் இப்படி செய்யற, அதைத்தான் அவ இந்த 3 முறை சொல்றான். 3 முறை சொல்வதுங்கிறது உறுதியா சொல்றது. இங்க இது என்கிற கேள்வி. அப்ப உறுதியா சொல்லப்படுவது என்ன, எனக்கு புரியலையே எனக்கு புரியலையே எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்றது. அப்படி புரியாத விதத்துல என்ன செஞ்சிட்டான், காதில் கடிப்பு இட்டு, கடிப்புனா தோடு காதணி அப்படின்னு சும்மா முடிக்கிறோம். அதுலயே நமக்கு நிறைய வகைகள் இருக்கு. இப்ப பாடகம், பாடகம் இல்ல, சூடகம், ஆடகம், இப்படி தலைமையில இருந்து காதுல போடுறது ஒண்ணு, காது மடல்கள்ல போடுறதுதான் சூடகம்னு நினைக்கிறேன். பாடகம் காலில் அணிவது, சூடகம்னா காது மடல்களில் அணிவது. குழை அப்படின்னா காதுல இருந்து தொங்குறது. நெடுங்குழை நேர ஷோல்டர்ல தட்டும்படியாக தொங்குவது, அவ்வளவு நீளமானதான் குழை, அதான் நெடுங்குழை. அது மீன் டிசைன்ல இருந்தா மகர நெடுங்குழை. அப்ப குழைன்னு சொன்னா நீ இப்படி தொங்கட்டான், நம்ம பாஷையில தொங்கட்டான், டிராப்ஸ். தோடு அப்படின்னு வந்தா கொஞ்சம் காதை ஒட்டி இருக்கக்கூடியது, காதை ஒட்டி இருக்கக்கூடியதெல்லாம் தோடு.
இந்த கடிப்பு அப்படிங்கிறது இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ஆண்களும் காதுல அணியக்கூடிய கடுக்கன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த கடுக்கன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரே ஒரு கல்லு அந்த காது ஓட்டை இருக்கிற இடத்துல இருக்கும். ஒரு சின்ன வளைவு வந்து காதுக்கு கீழே இருக்கிற பக்கத்து இப்படி ஒரு யூ மாதிரி இப்படி கவ்வி இருக்கும். காதுக்கு கீழே இருந்து யூ மாதிரி வந்து இந்த இடத்துல இப்படி முடிஞ்சிருக்கும். நீங்க உள்ளுக்குள்ள கம்பி மாதிரி போடணும். அதை வெளியே எடுத்தீங்கன்னா கம்பி, அப்படி அப்படி ஒரு 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 கம்பி, அது நுனியில அந்த கல்லு, அந்த கல்லுக்கு பின்னாடி இருந்து ஒரு சின்ன யூ இப்படி வளைஞ்சு வரும். இந்த யூவை இப்படி கீழே மாட்டி அந்த காதுல கடுக்கனை மாட்டுவாங்க. அதுதான் கடிப்பு. காதோட ஒட்டி இருக்கக்கூடியது கடுக்கன் போல. கடுக்கன்னு வச்சுக்கோங்க. கடுக்கன் தான் கடிப்பு. முதல்ல எடுத்த உடனே ஏதாவது ஒரு ஆபரணம், குழை, தொங்கக்கூடிய தொங்கட்டான்லாம் அந்த காலத்துல ஆண்களும் அரசர்களும் அணியக்கூடியது. அப்படி அணியும் போது அதை அணிவாங்களே தவிர, பிற நேரங்களில் சாதாரணமா இருக்கிற நேரங்கள்ல காதுல ஒரு கடிப்பு போடுவாங்க. சின்ன தோடு, அந்த அந்த கடுக்கன் மாதிரி. அப்படி ஒரு கடிப்பை போட்டு வந்திருக்கான். அது நல்லா கவனிச்சா தெரியும் ஏன் கடிப்புன்னு சொல்றாருன்னு. அடுத்தது வரும்போது பார்ப்போம் ஏன். கலிங்கம் என்றால் கரிய நிறம். கலிங்கம் உடுத்து. நமக்கு பீதகம் அப்படின்னு சொன்னா மஞ்சள் நிற ஆடை. சைனால இருந்து வரக்கூடியது மஞ்சள் நிற பட்டு, அதான் பீதக ஆடை. அதே மாதிரி ஒரிசால இருந்து நமக்கு வரக்கூடிய பட்டு வந்து கருமை கலந்த நிறமா இருக்கும். அதனாலதான் கலிங்கம் அப்படின்னு சொன்னா அது கருப்பு நிற பட்டுன்னு அர்த்தம். கலிங்கத்துல இருந்து ஒரிசால இருந்து வரக்கூடியது கலிங்கத்து பட்டு. அது கொஞ்சம் கருப்பு கலர்ல இருக்கும். அப்படி கருப்பு கலர்ல பட்டாடை அணிந்து கொண்டு தாது நல்ல தன் துளாய் கொடு அணிந்து, நல்ல அருமையாக இதழ்களுடைய நன்கு பூத்த குளிர்ந்த துளசியை அணிந்து கொண்டு, போது மறுத்து, போது என்றால் பொழுது என்று அர்த்தம். பொழுது மறுத்து. பொழுது மறுத்துன்னா என்ன அர்த்தம்? வருவதாக சொன்ன பொழுதை மறுத்து, அதை விட்டுட்டு வருவதாய் சொன்ன நேரத்தை தவிர்த்து விட்டு புறமே வந்து நின்றீர். வேற ஒரு டயத்துல சத்தம் போடாம பின்பக்கமா வந்து நிக்கிறீங்க. எதுக்கு? எதுக்கு சொன்ன டயத்துக்கு ஏன் வரல? இப்ப ஏன் வந்து பின்னாடி நிக்கிறீங்க? எங்கேயோ ஏறி குதிச்சு வரணும். தோடு தொங்கட்டாம் போட்டோம்னா எங்கேயாவது அது ஏறி குதிக்கும் போது விழுந்து அடையாளம் காமிச்சிடக்கூடாது. ஆகவே ஐயா இந்த மாதிரி ஏறி குதிக்கிற வேலைகள்லாம் வரும்போது காதுல கடிப்பு போட்டு வர்றாரு. அதனாலதான் காதில் கடிப்பு இட்டு ஸ்பெசிபிக்கா சொல்றது. புறமே வந்து நின்றீர். நீங்க இந்த எனக்கு பின்னாடி வந்து நின்னீங்க, என் வீட்டுக்கு பின்னாடி வந்து நிக்கிறீங்க, எந்த பொருளையும் எடுக்கலாம். நீங்க வரதா சொன்னீங்கல்ல, அந்த டயத்துக்கு வராம இப்ப ஏறி குதிச்சு சத்தம் இல்லாம வந்து நிக்கிறீங்களே, எதுக்கு? இது எதுக்காக? இது என்ன காரணத்துக்காக? எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு தலைவி கேட்கிறான். சொன்ன டயத்துக்கு வர வேண்டாமா? இது வந்து தலைவியினுடைய புலம்பல். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த பாட்டு என்ன? பொழுது மறுத்து என்றால் வருவதாக சொன்ன பொழுது, நான் எதிர்பார்த்த பொழுதுன்னு அர்த்தம். இப்ப இறைவன் எப்ப வந்து நிப்பான் அப்படின்னா, நாம எதிர்பார்த்த நேரத்தில், நாம சொன்ன நேரத்தில் தான் இறைவன் வந்து நமக்குள்ள வருவானா? நம் இல்லத்திற்கு புகுதல், நமக்குள் புகுதல். இறைவனை நான் வந்து, இறைவனே நான் பார்த்துட்டேன் முகூர்த்த நாளா இருக்கு, நீங்க அந்த 10ஆம் தேதி முகூர்த்த நாள் காலையில 11 to 12:30க்குள்ள நீங்க நம்ம மனசுக்குள்ள வந்துருங்க அப்படின்னு இறைவனை சொல்ல முடியாது. நான் இங்க இருந்து கிளம்பி போய் ஸ்ரீரங்கத்துல அவனை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தரிசனம் பண்ணிடுவேன், அப்படி பண்ணிட்டேன்னா அவன் எனக்குள்ள வந்துருவான். அப்படி கிடையாது. அந்த பொழுதையெல்லாம் அவன் மறுத்து, அப்புறம் நாம வேற ஏதோ ஒண்ணுல ஈடுபட்டு இருக்கும்போது அவன் வந்து நிப்பான். புறமே வந்து நின்றீர். அவன் அப்படித்தான் வந்து ஆட்கொள்வான். ஏதுக்கு? இது என்ன கணக்கு? எனக்கு புரியலையே அப்படின்னு ஜீவாத்மா கேட்கும். துவராடை உடுத்து ஒரு செண்டு சிலுப்பி கவர் ஆக முடித்து கலிக்கச்சு கட்டி சுவரார் கதவின் புறமே வந்து நின்றீர். இவர் ஆர்? இது இது என்னோ? துவராடை. துவர்னா சிவந்த நிறம். இந்த இடத்துல இப்ப என்ன பண்றாரு ஐயா? சிவப்பு நிற பட்டு கட்டிக்கிட்டு வராரு. இன்னொரு சந்தர்ப்பம், அடுத்து இன்னொரு ரவுண்டு வரான். சிவந்த ஆடை வச்சுட்டு கையில ஒரு
பூச்செண்டை அப்படி சுழற்றி கொண்டே சிலுப்பின்னு அந்த இடத்துல அப்படி சுத்திக்கிட்டே வரான். மைனருக்குரிய அம்சங்கள். அப்படி ஒரு பூச்செண்டை வச்சு அதை அப்படி இப்படி திருக்கிக்கிட்டே எப்படி வரான்? கூந்தலை சும்மா அப்படி அள்ளி முடிஞ்சிருக்கான். இந்த கவராக முடிதல்னா, கவர் அப்படின்னாலே 2ஆ பிரியறது தான் கவர்ன்னு சொல்றது. இப்போ கவை அப்படின்னு சொல்றது கவர்ல இருந்து வர்றது. கவைனா ரெட்டையா பிளவுட்டு இருப்பது. நீங்க இந்த ஒய் வடிவத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு குச்சி வந்து அப்படி 2ஆ பிரியறது, வி மாதிரி பிரியறது. ஐ மேல விய உட்கார வச்சீங்கன்னா அதுதான் கவர். அதே மாதிரி முடியை அப்படி 2ஆ அப்படி எடுத்து அதை இப்படி கோடாலி முடிச்சு மாதிரி போட்டு வச்சிருக்கான். போட்டு களிக்கச்சுன்னா நம்ம இந்த கரெக்டா சொல்றதா அந்த தார்பாச்சுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது ஒரு கடுமையான வேலையில ஈடுபட போறீங்கன்னு சொன்னா ஆண்கள் வேட்டிய வந்து அப்படி மடிச்சு தார்பாச்சு கட்டுவாங்க. தார்பாச்சு கட்டுறதுன்னு சொன்னா அவர் செய்ய போற வேலை உடல் ரீதியா பல கையை தூக்கணும் காலை தூக்கணுங்கிற மாதிரி வேலைகள். அப்போ வேஷ்டியை நார்மலா கட்டியிருந்தா அது காலை கையை தட்டும். அதனால வேட்டி அப்படி மடக்கி எடுத்து பின்பக்கமா அப்படி செருகி அந்த உடல் வேலைக்கான ஆடையாக அதை மாத்திக்கிறது. அதுக்கு பேர் தான் களிக்கச்சு. அப்ப எங்கேயும் ஏறி குதிச்சு வரான், வேட்டியை வரிஞ்சு கட்டி அப்படி வரான். அப்படி களிக்கச்சு கட்டி எங்க வந்து நிக்கிறீங்க? கதவின் புறமே. கதவுக்கு அந்த பக்கம் வந்து நிக்கிறீங்க. எப்படி நிக்கிறீங்க? சுவரை போல் நிற்கிறீர்கள்ங்கிறா. சுவர் ஆர் என்றால் சுவரை போல. கதவை திறந்தா அந்த பக்கம் ரூம் இருக்கும், நடுவுல ஒண்ணும் இருக்காது. ஆனா கதவை திறந்தா இவன் சுவர் மாதிரி நிக்கிறானோ. அப்படின்னா என்ன நடக்குது? மேல சொன்ன பாட்டை இதை சேர்த்து யோசிக்கணும். இவன் சொன்ன நேரத்துக்கு வரல, அதனால இவன் வேற ஒரு நேரத்துல சத்தம் இல்லாம பின்பக்கமா வந்து நின்னு இவளை கதவை தட்டுறான். அப்ப தலைவி என்ன சொல்றா? நீ இப்படிதான் வந்து நிப்ப, நீ வர சொன்ன நேரம் வரமாட்ட, நீ இப்படிதான் பண்ணுவ, நான் கதவை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நின்று விட்டா கூட அவன் போக மாட்டேங்கிறான். கவருக்கு அந்த பக்கம், இந்த கதவுக்கு அந்த பக்கம் ஒரு சுவர் எப்படி நிக்குமோ அப்படி நிக்கிறானாம். ஊடல்ல ஒரு நிலை. தலைவி வந்து கோவிச்சுக்கும் போது தலைவன் அப்படி அந்த கோபத்தை பொருட்படுத்தாம அவளுக்காக அப்படி நிக்கிறது. அதான் சுவரார் கதவின் புறமே. கதவின் புறம் சுவரார் நின்றீர், சுவரை போல நின்றீர் அப்படின்னு அர்த்தம். இவர் ஆர், இப்படி நிக்கிற இவன் யாரு? அதான் கோபத்துல நீ யாரு இங்க வந்து இப்படி நின்றுட்டு இருக்க, என்னைய டார்ச்சர் பண்றதுக்குன்னே அப்படின்னு தலைவி கோபிக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு தலைவன் வந்து நிக்கும் போது ஜீவாத்மா என்ன சொல்லும்? எவ்வளவு வேண்டுனே உன்னைய, எப்பெல்லாம் உன்னைய கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டேன், அப்பெல்லாம் வராம இப்ப வந்து நிக்கிற பாத்தியா அப்படின்னு இறைவன் மேல நம்ம கோபிக்கிறோம்ல, அந்த இடம். கருள கொடி ஒன்று உடையீர். கருளம்னா கருடன், கருடன் தான் கருடன்னு ஆறாம். கொடி ஒன்று உடையீர். ஒன்றுனா இந்த இடத்துல த ஒன் அண்ட் ஒன்லின்னு அர்த்தம். கருடன் மிக வலிமை வாய்ந்தவன். நமக்கு அந்த கதை தெரியும். அவன் வந்து தனது அம்மாவுடைய இதுக்காக சபதம், அந்த அம்மா தோத்து போய் சகோதரிக்கு அடிமையாயிடுறாங்க. அந்த இது நீங்கணும்னா அமிர்தம் வேணும் அப்படின்னு சொன்னதுனால தன் தாயாருக்காக அவன் இந்திரலோகத்துக்கு போய் தேவர்களை எல்லாம் வென்று அமிர்த கலசத்தை தூக்கிட்டு வர்ற அளவுக்கு வலிமை வாய்ந்தவன் கருடன். அப்பேற்பட்ட வலிமை வாய்ந்த கருடனை தனது கொடியாக உடையவன் பெருமாள். வேற எவராலையும் கருடன் அடக்க முடியல. அதனாலதான் கருட கொடி ஒன்று உடையோன்னு அவனை சொல்லும் போது அவன் அது நாராயணனது வலிமை. கருடன் அவன் ஒருவனுக்கே அடங்கியவன்கிறதுனால அந்த வார்த்தை. தனி பாகீர். பாகீர் அப்படின்னா பாகனே அப்படின்னு அர்த்தம். அதாவது பாகன் என செயல்புரிய வல்லவனே பாகீர். அப்ப உடையீர் அப்படின்னு சொல்றவன் என்ன அர்த்தம்? உடையவரே அப்படின்னு அர்த்தம். அது இங்க பாகீர் என்றால் பாகன், அவனுக்கு பாகனாக இருக்க வல்லவனே. கருடனை கொடியில மட்டும் நீ வச்சிருக்கல, அவனுக்கு நீர் பாகனாக இருக்கிறீர். எப்படி பாகனா இருக்கீர்? தனி பாகனாக அப்படின்னு என்ன அர்த்தம்? பெருமாள் தவிர அவன் வேற யாரையும் தோல்ல ஏத்த மாட்டான். யாரு? நான் கருடன். அதனாலதான் அவனை செலுத்தும் வலிமை உடையவர் பெருமாள். அப்படி பெருமாள் மட்டுமே செலுத்தும் வலிமை கொண்டவர் என்பதால் தான்
தனி பாகீர் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஹி இஸ் யுனிக்னு அர்த்தம். கருடனை கொடியாக உடையவர் வேறு யாருமே கிடையாது. அதனாலதான் ஒன்று உடையீர். ஒரு கருட கொடி ஒன்று உடையீர். அதை எப்படி சொல், ஒன்று கருடக்கொடி உடையீர். கருடக்கொடி என இருக்கக்கூடிய ஒன்றை உடையவர் நீங்க. அது மட்டும் இல்ல, நீர் மட்டுமே தனியாக அதற்கு பாகன் என வழங்கக்கூடியவர், வேற யாரும் கிடையாது. உறக்கில், உறக்கில், உறக்கில் என்றால் உறங்கும் போது, உறக்கத்தில் உருளை சகடம் அது நிமிர்த்தீர். உருண்டு வரக்கூடிய சகடம் வண்டி, நீங்கள் உறக்கத்தில் இருந்தபோது ஒரு சகடமானது உருண்டு உங்களை நோக்கி ஓடி வந்தது. நிமிர்த்தீர், உங்கள் காலால் அதை உதைத்தீர். காலை நிமிர்த்தியிருக்கான், அவ்வளவுதான். உதைத்தல்ங்கிறத அவர் எப்படி சொல்றாரு, ஸ்ட்ரெயின் பண்ணி கூட நீ உதைக்கலப்பா, சும்மா காலை இப்படி நிமித்தின, அந்த வண்டி நொறுங்கி போச்சு. உறக்கத்தில் உருளச் சகடமது நிமிர்த்தீர். தூக்கத்துல செஞ்ச அவ்வளவு பெரிய காரியத்தை. அப்ப அவனுடைய வலிமையை எப்படி சொல்றாங்க பாருங்க. கருடக்கொடி என்ற ஒன்றை வேற எவருக்கும் கிடையாது அது. அப்படி ஒன்றை உடையவர் நீர். அப்புறம் அப்பேற்பட்ட கருடனை செலுத்த வல்லவர், அதன் மேல் ஏறி அமர்ந்து அதனை செலுத்த வல்லவராக நீர் மட்டுமே இருக்கிறீர். அவ்வளவு வலிமை உடையவர். குழந்தையாக தூக்கத்தில் இருக்கும் போதே கால சும்மா நிமித்தின வேகத்துல ஒரு வண்டியை நொறுக்கி போட்டவர். அவ்வளவு வலிமை உடையவர் நீர். அப்படிப்பட்ட நீர் மருளை தரக்கூடிய பாடல்களை, மருளை பாடிக்கொடு வந்து, பாடிக்கொண்டு வந்துன்னு அர்த்தம். அதை இங்க எப்படி எழுதியிருக்காங்க, மீட்டருக்காக கொஞ்சம் மாத்தி போட்டிருக்காங்க. மருளை கொடு பாடி வந்துன்னு. பாடிக்கொடு வந்து, கொடுங்கிறது கொண்டு என்றதனுடைய குறைதல் விகாரம். மீட்டருக்காக ஒரு எழுத்தை தூக்கிடுறாங்க. மருளை பாடிக்கொண்டு வந்து, மருள் என்றால் மயக்கம்னு அர்த்தம். இவன் என்ன செய்யறான், பாடிக்கொண்டே வருகிறான். எப்போ, இருளத்து, இருளத்து மருளை பாடிக்கொடு வந்து இல்லம் புகுந்தீர். ராத்திரி வேளையில எனக்கு மயக்கம் தரக்கூடிய மாதிரி பாடல்களை பாடிக்கொண்டே வந்து எங்க வீட்டுக்குள்ள புகுந்துட்டீங்க. இது என், இது என், இது என்னோ, இது எப்படி, இது எப்படி, இது எப்படி. இருள் என்பது என்னங்க, பகல் என்பது நம்முடைய சுற்றிலும் என்ன நடக்குது எல்லாம் நமக்கு தெரியும். அதாவது நம்முடைய விழிப்புணர்வு நிலை அப்படின்னு அர்த்தம். விழிப்புணர்வு நிலைன்னு சொல்லும் போது நாம அந்த நமது நான் என்னும் உணர்வால் அகங்காரத்தால் பீடிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நமக்கு விழிப்புணர்வு நிலையில் நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம அகம் விழித்து கொண்டு இருக்கிறது, அப்படியே எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டே இருக்கிறது, அப்படி இருக்கக்கூடியது. இருளில் இது மங்கும் நேரத்துல, இந்த கான்சியஸ் மங்குற நேரத்துல இருக்கிற கொஞ்ச கான்சியஸும் மயங்கும்படியாக, அந்த வார்த்தையை பார்த்தீங்களா, அதான் மருள பாடிக்கொண்டு வந்து. நீங்க என்னுடைய கான்சியஸ் மயங்கி போற மாதிரி நீங்க ஒரு பாட்டை பாடிக்கிட்டே உள்ள புகுந்துட்டீங்க. இல்லம் புகுந்தீர், அவனே தான் புகுந்தான். நமது மனதுக்குள்ள அவன் எப்படி புகுந்து வரான், நம்மை மயக்கும் பாடலை பாடிக்கொண்டு. அது இறைவன்ட்டு நீங்க எப்படி ஈடுபடுவீங்க, அவன் அழகில் மயங்கியோ, அவன் கருணையில் மயங்கியோ, அவனுடைய செயல்களில், வீர செயல்களில் மயங்கியோ, ஏதோ ஒன்றுல மயங்கிதான் இறைவன்ட்ட ஒருத்தர் ஈடுபட முடியும், பக்தி செய்ய முடியும். இது எதுவுமே இல்லாம பக்தி செய்ய முடியுமா? ஏதோ ஒரு விதத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. இறைவன் அழகில்லாதவன்னு சொல்லி ஒரு இறைவனை நீங்க வழிபட முடியுமா? கோரமா இருந்தாலும் அவன் அன்னைன்னு சொல்லிதான் வழிபட முடியும். சாமுண்டியை வழிபடும் போது நமக்கு கொஞ்சம் திகிலாதான் இருக்கும். தனியா உட்காந்து சாமுண்டியை பூஜை பண்றது கஷ்டம். அவ அப்படி இருப்பா. அப்போ பாரதியார் எழுதின மாதிரி பேயவள் கான் எங்கள் அன்னைன்னு தான் சொல்லணும். அப்ப அந்த இடத்துல அவ பேய் உருவா இருந்தா கூட என் அம்மை, அவ எவ்வளவு கோரமா இருந்தாலும் என் அம்மா இல்லையான்னு சொல்லியாச்சுன்னா அந்த கோரம் காணாம போயிருது, அன்னை என்கிற உணர்வு வந்துருது. எவ்வளவு கொடூரமா இருந்தாலும் அவன் அம்மா இல்லையான்னு சொல்லிட்டு அம்மைங்கிற இடத்துக்கு வந்தாச்சுன்னா அவ பிள்ளைக்கு அழகுதான், அவ குழந்தைக்கு அவ அழகானவள், அப்படி ஆயிடுறா. அப்ப அந்த மனநிலை ஒண்ணு நமக்கு வருது. அப்ப மயக்கம் என்பது நமக்கு அழகில் ஏதோ ஒன்றில் ஈடுபட்டு லயித்து போய் அதன் வழியாக அவன் உள்ள நுழைஞ்சிருவான்.
ஆகவேதான் இந்த வார்த்தையை சொல்ற, மருளை கொடு பாடி வந்து இல்லம் புகுந்தீர் இருளத்து, இருளில் உள்ளே புகுந்தீர். இது என் இது என் இது என்னவோ, இது என்னையா இது இப்படி செஞ்சு வச்சிருக்க. நாமம் பலவும் உடை நாரண நம்பி நாமம் பலவும் உடை, சகஸ்திரநாமம் அவனுக்கு 1000 பெயர்கள், அது போகவும் அவனுக்கு பெயர்கள் உண்டு. இத்தனை பெயர்கள், பல பெயர்கள் உடைய நம்பி, அன்புக்குரிய தலைவனே, தாமத்துளவம் மிக நாரிடுகின்றீர். துளவத் தாமம் தான் தாமத்துளவம்னு வருது. துளபம்னா துளசி, தாமம் என்றால் மாலை. துளசி மாலை வாசனை கமகமன்னு தூக்குது என்னைய. மிக நாரிடுகின்றீர். நாறுதல்னா இந்த இடத்துல மனம் வீசுதல்னு அர்த்தம். ரொம்ப மனம் வீசுது. மிக நாரிடுகின்றீர். சரி, வீட்டுக்குள்ளே பாடி வரும்போது எப்படி பாடி வந்தீர்? காமன் என பாடி வந்து இல்லம் புகுந்தீர். என்னை காமுறச் செய்யும் விதத்தில் பாடலை பாடிக்கொண்டு வந்து என் மனதிற்குள் புகுந்தீர். அது என்ன காமுறுதல்? இப்போ என் மனதுக்குள்ள அவன் வந்து புகுந்துட்டான். எப்படி புகுந்தான்? இவரை பார்த்தா எங்க அப்பா மாதிரியே இருக்காரு சார். இப்போ நாங்க இந்த மலேசியா போனப்போ அங்க எங்களை முதல் நாள் ஊரெல்லாம் சுத்தி காமிக்கிறதுக்கு அவர், நானு, பாவண்ணன் சார், அவருடைய மனைவி 3 பேரும் போயிருந்தோம். அப்போ ஊரை சுத்தி காமிக்கிறதுக்கு மலேசியா லோக்கல் டூர் கோலாலம்பூர்ல லாவண்யான்னு ஒரு வாசகி வந்து அழைச்சிட்டு போனாங்க. அவங்க ரொம்ப உற்சாகமான ஒரு பெண்மணி, ரொம்ப சுவாரஸ்யமான கேரக்டர், ரொம்ப ஆர்வத்தோட அழைச்சிட்டு போனாங்க. எங்க போய் ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள பாவண்ணன் சாரை பார்த்து, சார் நீங்க எங்க அப்பா மாதிரியே இருக்கீங்க சார், நான் உங்களை அப்பான்னே கூப்பிடட்டுமா அப்படின்னாங்க. பாவண்ணன் சார் கேட்கணுமா? அந்த இடத்துலயே அவரு சொத்துல ஒரு பங்கு எழுதி வச்சிருவாரு போல, அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு உருகி, தாராளமா நீங்க என்னை கூப்பிடலாமான்ட்டார். அப்புறம் அவங்க போட்டோவை காமிச்சாங்க, அவங்க அப்பா போட்டோவை மொபைல்ல காமிச்சாங்க. அவரு பாவண்ணனுக்கு அண்ணன் மாதிரி தான் இருக்காரு. அவங்க அப்பா மாதிரியேன்னு சொன்னது சும்மா ஒரு வார்த்தைக்கு இல்ல, நிஜமாவே இவருக்கும் அவருக்கும் நிறைய ரிசம்பிளன்ஸ் இருக்கு. இப்போ பாவண்ணன் சார் அவங்க மனசுல எப்படி உள்ள போனாரு? தகப்பன்கிற முறையில உள்ள போனார். சிலரை பார்க்கும்போது இது எனக்கு பொண்ணு இருந்தா இப்படி இருக்கும், இப்படி என் பொண்ணு மாதிரி, இவன் என் தம்பி மாதிரி, இவன் என் அண்ணன் மாதிரி, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ள போகும்போது ஒவ்வொரு உணர்வு இருக்கும். ஆனால் எந்த உணர்வு, இப்ப அண்ணன் அப்படின்னா அண்ணன் மேல பிரியம் இருக்கும் எல்லாருக்கும். ஆனா அண்ணன் இல்லாம நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது தமிழ் சினிமால மட்டும்தான் அப்படி இருக்கும். நிஜத்துல எல்லாருக்கும் அண்ணன் தங்கச்சிக்கு எல்லாம் பிரியம் இருக்குதான் செய்யும். ஆனா அவங்க அண்ணனை பார்க்கும்போது தங்கச்சியை, தம்பியை பார்க்கும்போது தங்கச்சியை பார்க்கும்போது அந்த மகிழ்ச்சியோட கொண்டாடிப்பாங்க, அடிக்கடி சந்திச்சுப்பாங்க. விட்டுட்டு பிரியவே முடியாதுங்கிற மாதிரி அப்படி ஒரு இதா இருக்க முடியாது. நட்பு அப்படி இருக்கும். கல்லூரி காலங்கள்ல நட்பு நிறைய இருக்கும். விட்டு பிரியவே முடியாதுன்னா எல்லாரும் இருக்கோம், எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல பிரிஞ்சு வந்துடுறோம். ஆனா நட்பு அதுக்காக இல்லைன்னு ஆயிடுதா? சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பாத்துக்கிறோம், பேசுறோம், போன்ல பேசிக்கிறோம், ஏதோ ஒண்ணு பண்றோம். ஆனா விட்டு பிரியவே முடியாது, பிரியவே கூடாதுன்னு நினைக்கிற உறவு எது? அது தலைவன் தலைவிக்கு உரிய உறவு, காதல் உணர்வு. காதல் உணர்வு எப்போதும் ஆணும் பெண்ணும் ஒருமித்து இருப்பதை விரும்பக்கூடியது, பிரிவை விரும்பாதது. அப்படிப்பட்ட ஒன்று. நீங்க வந்து அண்ணனை பார்க்க தங்கச்சி வந்து, என் புருஷன் அப்படி செய்யறாரு இப்படி செய்யறாரு, ஐயோ அவரை வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியல, இட்லியை இப்ப கேட்டா தோசையை கொண்டாங்கிறாரு, தோசையை கொடுத்தா இட்லியை கொண்டான்றாரு, தலைவலியா இருக்கு. சரி அப்ப ஒண்ணு பண்ணு, பேசாம அண்ணன் வீட்லயே வந்து இரு அப்படின்னு சொன்னா தங்கச்சி இருந்துருமா? சொல்றதுதான் அப்படி. ஆனா 8:30 மணி ஆயிடுச்சு, அவர் வந்திருப்பாரு, நான் கிளம்புறேன், அப்படித்தான் சொல்லுவாங்க பெண்கள். எந்த உறவை அவர்களால் பிரிய முடியாதபடி அவர்கள் வைத்திருக்கிறார்களோ அந்த உறவு தான் காமன் உறவுன்னு சொல்றது. அப்ப இறைவன் என் மனசுக்குள்ள நுழையும் போது தாயாக, தகப்பனாக என்னவா வேணாலும் அவன் வந்திருக்கலாம். ஆனா ஜீவாத்மாவை அவன் என்ன செய்வா, எப்படி நெருங்குறான்? காமன் என பாடி வந்து இல்லம் புகுந்தீர். அப்ப நீர் புகுந்துட்டீர்னா உம்மை விட்டு பிரியவே முடியாதபடி நான் ஆயிருவேன். நீர் என்னைய விட்டு அரைக்கணம் அந்த பக்கம் போறதையும் நான் ஒத்துக்க மாட்டேன். அதனாலதான் அவன் காமன் என பாடி வந்து இல்லம் புகுகிறான். எப்படி வந்தான்? ஏமத்து. காமன் என பாடி ஏமத்து வந்து இல்லம் புகுந்தீர். ஏமம் என்றால் யாமம். யாமம் தான் இங்க ஏமம்னு வருது. யாமம் என்றால் நடு சாமம். நடு ராத்திரி 12 மணிக்கு வந்திருக்கான்.
ஏமத்து பாடி வந்து இல்லம் புகுந்தீர். என்ன பாடி வந்தீர்? காமன் பாடி ஏமத்து வந்து இல்லம் புகுந்தீர். நீங்க வந்து என் இல்லத்துக்குள்ள புகுந்திருக்க நட்ட நடு ராத்திரி, எவருக்கும் தெரியாமல். காதல் எப்படி மனசுக்குள்ள நுழையும்? காதல் நுழையும் போது எல்லாருக்கும் தகவல் சொல்லிட்டு, சார் 11 மணிக்கு எனக்கு காதல் ஏற்பட போகுது சார், எல்லாரும் வந்துருங்க, அப்படியா சொல்ல முடியும்? அப்போ அந்த காமன் என அவன் உள்ள வர்றது எவருக்குமே தெரியாது. நமக்கே தெரியாது. நாம இவரோட காதலில் விழுந்து விட்டோம்னு நமக்கே தெரியாது. அதை உணரத்தான் முடியுமே தவிர, இந்த வி ஆர் ஃபாலிங் இன் லவ் அப்படின்னு இந்த விழுந்துகிட்டே இருக்கோம். அடுத்து 2 நிமிஷத்துல நம்ம இவரை காதலிக்க ஆரம்பிக்க போறோம். இப்படி இல்லாம நமக்கு தெரியும். அப்போ அது எவருக்குமே தெரியாது. அதை போல அவன் இரவு நேர ஜாமத்துல சத்தமே இல்லாம உள்ள வந்து புகுந்துட்டான் என் மனசுக்குள்ள. சரி, நான் அவரை ஒரே திட்டா திட்டுறேன். இப்படி ஐயா கள்ளன் மாதிரி வருவ, யாமத்து வருகிறாய், இருளத்து வருகிறாய், இந்த மாதிரி இருட்டின உடனே வர, ஜாமத்துல வர, இப்படி எவருக்கும் தெரியாம வர்ற இல்லையா? இல்லம் புகுந்தீர், இப்படி என்ன சொல்றது, மருளை கொடு பாடி என்னை மயக்கும் விதமாக பாடிக்கொண்டு உள்ள வந்து புகுந்தீர், அப்படிதானே? சரி, நான் வந்து இப்படி என்னமோ உன்னை ரகசியமா வந்து பார்த்துட்டேன், எவருக்கும் தெரியாம வந்து உன்னைய பார்த்துட்டேங்கிறதுனால இப்படி பேசுறேன், அப்படிதானே? நம்மாளு அதுக்கு ரியாக்ஷன், சுற்றும் குழல் தாழ. சுற்றும் என்றால் பிடரியை சுற்றின்னு அர்த்தம். இப்போ அவசரமா வந்தவன் 2வது பாட்டுல எப்படி வந்தான்? கவராக முடித்து ஒரு செண்டு சிலுப்பி கலிக்கச்சு கட்டி வந்தான். முடி அவசர அவசரமா எடுத்து இப்படி கட்டியிருக்கான். சும்மாவது இப்படி எடுத்து கட்டி. இப்ப நம்ம லேடிஸ் பண்ணுவோம்ல, காலைல வீட்டுல வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அவசர அவசரமா டக்குனு தலையை இப்படி கொண்டே இப்படி சுத்தி இப்படி செருகி அதுல ஒரு கிளிப்பை இப்படி போட்டுட்டு விறுவிறுன்னு எல்லா வேலையும் பாக்குறோம்ல, அதுதான் அந்த கவராக முடித்து. அத மாதிரி இவன் கூந்தலை அள்ளி முடிச்சு வந்தான். சரி, இப்படி அவசரமா உன்னை பார்க்க வந்தேங்கிறதுனால தானே இப்படி ஏறி குதிச்சு வர்றதுக்கு தானே இப்படி எல்லாம் வந்தேன். நீ அதைத்தானே குத்தம் சொல்லிட்டு இருக்க. இந்த ஸ்ட்ரைட்டா வரேன் பாரு. ஸ்ட்ரைட்டா வரும்போது கூந்தலை அப்படி நாங்க பியூட்டி பார்லர் போய் கூந்தலை சரி பண்ணி அப்படி தோலை சுத்தி அப்படி அலை அலையாக அப்படி கூந்தல் அப்படி பரவுமாறு செய்து, சுற்றும் குழல் தாழ, முடி அப்படி ஷோல்டர்ல புரளுது. நம்ம வடமொழியில காகபட்சம்னு பேரு. அப்படி ஷோல்டரை ஒட்டி வரைக்கும் முடி அப்படி அலை அலையாக சன்சில்க் ஷாம்பு ஆடு மாதிரி வருது. சுரிகை அனைத்து. சுரிகை என்றால் உடைவாள்னு அர்த்தம். சுரிகை அனைத்து, கையில் அப்படி உடைவாளை ஏந்தி கொண்டு, மற்றும் பல மாமணி பொன் கொடு அணிந்து, பல வகை மணிகளும் தங்க நகைகளையும் அணிந்து கொண்டு. அதான் அணிந்து கொடு, அணிந்து கொண்டு, அத முன்னால போடுறாரு, கொடு அணிந்துன்னு. பொன் கொடு அணிந்து, அணிந்து கொண்டுங்கிறது தான் இப்படி முன்னையும் பின்னையுமா மாறி வருது, ஸ்வாப் ஆகி வருது. முற்றம் புகுந்து. முற்றம் எங்க இருக்கு? வீட்டுக்கு முன்னாடி இருக்கு. இதுல என்ன சொன்னாரு? முதல் பாட்டுல 2வது பாட்டுல எல்லாம் என்ன சொன்னாரு? புறமே வந்து நின்றீர், சத்தமில்லாம வெளியில வந்து வீழ்ச்சி நின்னீர், பின்பக்கமா வந்து நின்னீர். அடுத்த 2 பாட்டுல என்ன சொன்னாரு? இருளத்து வந்தீர், ஏமத்து வந்தீர், ராத்திரில வர்ற, நடு சாமத்துல வர்றேன்னு சொன்னாங்க. இப்ப முற்றத்துல அவன் வந்து நிக்கிறான். எப்படி நிக்கிறான்? நீ சொன்னல, அவசரமா வர, தலைமுடிய சும்மாவது இது போட்டு பண்ணிட்டு வர, இப்படி வரையன்னு கேட்டல. இவர் எல்லாரும் காணும்படியாக பகல்ல வரேன், பல வகை அணிகலன்களையும் அணிந்து கொண்டு, எல்லா விதமான அலங்காரங்களையும் செய்து கொண்டு உன் வீட்டு முற்றத்துல வந்து நிக்கிறேன் பகல்ல, எல்லாரும் பார்க்கும்படியாக. எப்படி வந்து நிக்கிறேன்? புன்முறுவல் செய்து கொண்டு நின்று நிற்கிறேன் ஸ்டைலா. முற்றம் புகுந்து முறுவல் செய்து நின்றீர். எற்றுக்கு? என்னத்துக்கு? உனக்கு தெரியாது என்னத்துக்குன்னு. ஆனா இதுதான் பெண்கள். என்னத்துக்குன்னே அவளுக்கு தெரியாதான். அவன் என்ன சும்மா வந்து அங்க நின்று அலங்காரத்தோட சும்மா சிரிச்சுக்கிட்டு போறதுக்கு அங்க வந்தா. ஆனாலும் பெண் அப்படிதான் ஒரு பாவனை பண்ணுவா. எதுக்கு வந்தீங்க இப்போ அப்படின்னு கேட்பா. நான் சும்மா தான் வந்தேன். அப்படியா, எதுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியாது இல்லையா, அப்ப நான் திரும்பி போறேன் அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு என் மேல அன்பே இல்லைன்னு ஆரம்பிப்பாங்க. பெண்களுக்கு மறுத்தலும், அந்த மறுப்பை ஆண் மறுத்தலும் பெண்களினுடைய ஒரு கேம். அது எப்போதும் சுவாரஸ்யமா இருக்கிற கேம். பெண்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். பெண்கள் வந்து நோ, நீங்க வந்து இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு எனக்கு மேட்சாவே அமையல தெரியுமா, இன்னைக்கு எனக்கு ஆக்சுவலி எனக்கு இன்னைக்கு தலை வகுடே சரியாவே வரல, மேட்சிங்காவே இல்லை, அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க அப்படியே இன்னைக்கு என்ன வகுடு ஒரு மாதிரி கோணலா இருக்கு,
உங்களுக்கு இன்னைக்குதான் தெரியும். இன்னைக்குதான் நான் கரெக்டா வகுடு எடுத்து கரெக்டா பார்த்து பின்னிட்டு வந்திருக்கேன். அன்னைக்குதான் நீங்க நொட்ட சொல்லுவீங்க. நல்லா இருந்த நாள்ல ஒரு நாளாவது சொல்லியிருக்கீங்களா? இப்படி வரும். பெண்கள்கிட்ட நீங்க பேசும்போது ரொம்ப கவனமா தான் பேசணும். ஒரு குறிப்பு எடுத்து தான் பேசணும். என்ன வகுடு இன்னைக்கு ஒரு டிஃபரெண்டா தெரியுதே, ஏன் நல்லா இல்லையோ அப்படின்னாங்கன்னா, இன்னைக்கு நல்லா இருக்கு அதனாலதான் கேட்கறேன், வேற ஏதாவது பண்ணியா அப்படின்னு மாத்திக்கணும். ஆமா இன்னைக்கு கொஞ்சம் சரியா வரல அப்படின்னு பதில் சொன்னாங்கன்னா, ஆமா எப்பவும் உனக்கு அழகா இருக்கும், இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட், இதுவும் நல்லா தான் இருக்கு ஆனா அப்படியே பார்த்து பழகிட்டேன்னா அதனால கேட்டேன் அப்படின்னு நம்ம பூசி மழுக வேண்டியிருக்கும். ஆண்களுக்கு மட்டும் இது என்ன, அப்படிப்பட்டதா பெண்கள்கிட்ட பேசும்போது அவங்க அந்த அவங்களுடைய பேச்சு முறை, அதுதான் இங்க திருமங்கையாளர் பயன்படுத்துறாரு. எதுக்குன்னு கேக்குறா, எற்றுக்கு. அவன் வந்து சுற்றும் குழல்தாழ சுரிகை அணைத்து மற்றும் பல மாமணி பொன் கொண்டு அணிந்து முற்றம் புகுந்து முறுவல் செய்து நிக்கிறாரு. என்னத்துக்கு இதெல்லாம் அப்படின்னு கேக்குறா. என்னத்துக்கு இதெல்லாம் உனக்கு தெரியாது, மேல 4 பாட்டுல என்ன சொன்ன, பின்பக்கம் வந்து நிக்கிற, ராத்திரி பொழுதுல வந்து நிக்கிற அப்படின்னு கேட்டல்ல, நீ தானே கேட்ட, இந்த நீ கேட்ட மாதிரியே நான் வரேன், பகல்லையே வரேன். ராத்திரி வர்றது தவறுன்னு நீ சொன்னதுனாலதான் நான் இந்த பகல்ல வந்திருக்கேன். என்னத்துக்கு அப்படின்னு கேக்குறா ஒண்ணும் தெரியாத மாதிரி. அதுதான் அந்த பெண்களுடைய பாவனை. அதை அவர் கரெக்டா உள்ள போடுறாரு. ஆண் ஆயரும் ஆனிரையும் அங்கு ஒழிய கூனாயது ஓர் கொற்றவில் ஒன்று கையேந்தி போனார் இருந்தாரையும் பார்த்து புகுதீர் ஏனோர்கள் முன் என் இது என் இது என்னோ. எப்படி உள்ள நுழைஞ்சான் பகல்ல. பகல் பொழுதுல ஒரு ஆயருக்கு என்ன வேலை இருக்கும் இல்லையா? பகல் முழுவதும் காலையில விடிகாலையில அவங்க ஆணிரைகளை இது ஓட்டிக்கொண்டு மேய்ச்சலுக்கு செல்வார்கள். மாலை நேரத்தில் ஆணிரைகளை மீண்டும் ஆயர்பாடிக்குள் அழைத்து வந்து அடைப்பார்கள். அப்படின்னா பகல் முழுவதும் அவங்க வேலை என்ன, மாடு மேய்க்கிறது இல்லையா? அந்த குறிப்பு தெரிஞ்சாதான் இந்த வார்த்தை அவன் பகல்ல வந்திருக்காங்கிறத இப்படித்தான் நம்ம இந்த இடத்துல உணர வேண்டியிருக்கு. ஆண் ஆயரும், ஆண் என்றால் இந்த இடத்துல வலிமை மிக்கன்னு அர்த்தம். வலிமை மிக்க ஆயர்களும் அந்த ஆயர்களால் காக்கப்படும் ஆணிரையும். உன் கூட வந்த இவன் எல்லாம் ஆயர்கள் எல்லாரும் அந்த அங்க அங்கு அங்குன்னா எங்க மேய்ச்சல் நிலத்தில் ஒழியன்னா அங்கு இருக்க, அவங்க எல்லாம் அங்க இருக்காங்க. மாடு முழுவதும் அங்க இருக்கு, மந்தை முழுவதும் அங்க இருக்கு. ஆனா நீர் என்ன செய்யறீரு, அங்க எல்லாம் இருக்கணும். இந்த நேரத்துல நீ எங்க இருக்கணும், உன் கூட இருக்கிற வலிமை மிக்க ஆயர்களும் அந்த ஆணிரையும் எங்கு இருக்கிறதோ அங்கு இருக்கணும். அங்கு ஒளிய அவங்கெல்லாம் அங்கேயே இருக்க, நீ என்ன செஞ்ச, கூனாயது ஓர் கொற்றவில் ஒன்று. கொற்றவில் அப்படின்னா பெரிய வில் அப்படின்னு அர்த்தம். அதாவது வில்லுலயே சிறந்தது. கொற்றன்னா, கொற்றம் என்றால் அரசன் அர்த்தம். கொற்றவில் அரசனுக்குரிய வில், வில்கள்லயே அரசன் அப்படி ஒரு பொருள் எடுக்கலாம். அவ்வளவு சிறந்த வில். வில் எப்படி இருக்கும், வளைஞ்சு இருக்கும். அதனாலதான் கூனாயது ஓர் வில்லுன்னு சொல்றாரு. நன்கு வளைந்த வில் ஒன்றை கையில் ஏந்தி கொண்டு போவோரும் வருவோரும், போனார் இருந்தார், தெருவுல போறவன், அங்க சும்மா உட்காந்து திண்ணையில உட்காந்து பாக்குறவன் எல்லாரும் பார்க்கும்படியாக புகுதீர், எங்க வீட்டுக்குள்ள புகுந்துட்ட. நீ தானே ராத்திரியில வரன்னு அவனை கேட்ட, அவன் பகல்லே வரான். இப்போ பகல்ல வந்தா என்ன செய்வீங்க, எவனா தகராறு பண்ணுவீங்களா? அதுக்குதான் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். பகல்ல வரும்போது ஆயுதங்களோட வரான் பாருங்க அவன். சுரிகை அணைந்து, கையில சுரிகை அணைத்து கையில உடைவாளோட இருக்கான். எவனாவது இந்த பொண்ணு வீட்டுக்கு நீ ஏன் போற அப்படின்னு கேட்டா அந்த தகராற அவன் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கான். அதுக்குதான் கையில வாள் வில் ஏந்தி நுழைஞ்சிருக்கான். அவன் வில் வாளோட வர்றது இவளுக்கு பெருமை. பத்தியா என்னை பார்க்க எங்களை எப்படி வந்திருக்காரு, எவனாவது எதுக்க முடியுமா என்னால, பெருமை. ஆனா அவள்கிட்ட போய் என்ன பீத்துறது, இப்ப எதுக்கு நீ வாளோட இங்க வந்த, இப்ப எதுக்கு நீ வில்லோட இங்க வந்திருக்க. இதுதான் அந்த பெண்ணினுடைய பாவனைகள். ஆனாயரும் ஆனிரையும் அங்கு ஒழிய கூனாயது ஓர் கொற்றவில் ஒன்று கையேந்தி போனார் இருந்தாரையும் பார்த்து புகுதீர் ஏனோர்கள் முன். ஏனோர்னா எதிரி, வேண்டப்படாதவன். எங்க வீட்டுக்கு வேண்டப்படாதவன் எல்லாம் இருக்கான், போறவன் வர்றவன் இருக்கிறவன் எல்லாரும் பாக்குறான், எங்க வீட்டுக்கு வேண்டப்படாதவனும் பாக்குறான். அவங்க எல்லாரும் முன்னாடியும் உள்ள வந்தியே, என்னெல்லாம் இன்னைக்கு பேச போறாங்க அப்படி ஃபீல் பண்றான்.
மல்லே பொருத திரள்தோள் மணவாளீர். கிருஷ்ணாவதாரத்துல அந்த மல்லர்களை வென்ற தோளுடையவர் அவர். சானூரன் முஷ்டிகன் எனும் கம்சனுடைய மல்லர்கள் இருவரையும் வென்ற, பொருதன இந்த இடத்துல போரிட்டு வென்ற, திரள் தோள், திரண்ட வலிமையான தோள்களை உடைய மணவாளீர், மணவாளனே. அல்லே அறிந்தோம் நும் மனத்தின் கருத்தை. என்ன எங்க வந்துட்டா பாருங்க, அதான் அவளுக்கு தெரியுது பாருங்க. அதாவது 5வது பாட்டும் 6வது பாட்டும் பகல்ல அவன் வந்து நிக்கிறான். எதுக்கு வந்து நிக்கிற, எதுக்கு வந்து நிக்கிறேன்னு கேக்குறான். ஆனா அதுக்கு முந்தின நாள் ராத்திரி அவன் வந்திருக்கான். அதுதான் அதுக்கு முன்னாடி இருக்கிற 1வது பாட்டு, 2வது பாட்டு, 3வது பாட்டு, 4வது பாட்டு எல்லாம் என்னது, அவன் ராத்திரி வந்து நின்னது. 5 6 அவன் பகல்ல வந்தோடனே இவன் கேக்குறான், எற்றுக்கு எதுக்கு இப்ப வந்தீங்க, ஏனோர்கள் முன் எல்லோரும் பார்க்கும்படியா ஏன் வந்தீங்க அப்படின்னு கேக்குறா. இவன் என்ன செஞ்சிருப்பான், புன்னகைச்சுக்கிட்டே இருந்திருப்பான். உனக்கு தெரியாது என்ன, ஏன் வந்த என்ன, நான் வந்தது உனக்கு தெரியாதோ, ஏன் பகல்ல வந்தேன்னு உனக்கு தெரியாதோ, அப்படி ஒரு புன்னகையோட கேட்பான். அதுக்கு அவ பதில் சொல்றான், அல்லே அறிந்தோம் நும் மனத்தின் கருத்தை. அல் என்றால் இரவு. நேத்து ராத்திரியே எனக்கு தெரியும் நீங்க வருவீங்கன்னு, எனக்கு தெரியும் நீங்க வருவீங்கன்னு எனக்கு நேத்து ராத்திரியே தெரியும். எப்படி, இவதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கேட்டா, எற்றுக்கு ஏன் வந்தீங்க, எதுக்காக இப்படி வந்தீங்கன்னு கேட்டா. இப்ப என்ன சொல்றா, எனக்கு நேத்து நைட்டே தெரியும் நீங்க வருவீங்கன்னு. அதான் அந்த பெண்ணு, அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு பெண்ணினுடைய உணர்வை எப்படி திருமங்கையாழ்வார் இப்படி அப்படி கொண்டாந்து இறக்கி இருக்காரு பாருங்க. மல்லே பொருத திரள்தோள் மணவாளீர், மல்லர்களை எல்லாம் வென்ற. அதான் மல்லே, அந்த ஏகாரம் ஏன் போடுறாங்க, வேற்றுமை உறுப்பு ஏகாரம் ஏன் உள்ள வருது அப்படின்னா, பெரும் மல்லர்களையேன்னு அர்த்தம். பெரிய மல்லர்களையே வென்ற திரண்ட மண், ஒரு ஒரு தோளை உடைய ஒரு மணவாளனே, எனது மணவாளனே, நேத்து இரவே எனக்கு தெரியும் உங்க மனசுல என்ன இருக்குன்னு. சொல்லாது ஒழியீர், சொன்ன போதினால் வாரீர். சொல்லாது ஒழியீர், போகும்போதாவது எப்ப வரேன்னு தெரியல அப்படின்னா சொல்லிட்டு போனோம். ஆனா வேணும்னே ஒரு டயத்தை சொல்லிட்டு தான் போறீர். ஒரு தடவையாவது இன்னைக்கு திரும்ப இப்ப இந்த டயத்துல வரேன்னு சொல்லாம போயிருக்கீரா? எல்லா டைமும் ஒரு டயத்தை சொல்லிட்டு தான் போறீர். அதான் சொல்லாது ஒழியீர், சொல்லாம போறது இல்ல, ஆனா சொன்ன டயத்துக்கு வர்றது இல்ல. சொல்லாது ஒழியீர், சொன்ன போதினால் வாரீர், வரமாட்டீங்க. சொன்னப்ப வரப்போ எப்படி, நாளைக்கு காலைல 11 மணிக்கு கரெக்டா டான்னு வந்துடுறேன். ஒவ்வொரு தடவையும் இதை மட்டும் கரெக்டா சொல்லுங்க, ஆனா ஒரு நாளும் 11 மணிக்கு வந்துடாதீங்க. இதுவும் லேடிஸ் எப்போதும் சொல்றது. சரி நீ சாயங்காலம் ரெடியா இரு, நான் ஒரு 6:30க்கு ஆஃபீஸ் வந்து வந்தோடனே, ஆமா இப்படிதான் சொல்லுவீங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி மேனேஜர் என்னை இருக்க சொல்லிட்டாரு, கஸ்டமர் கூப்பிட்டாருன்னு பேச போறீங்க. இப்படி இப்படி ஒரு டைலாக் அடிக்காத பெண்கள் உண்டா? அப்ப அதுதான் இங்க இந்த பெண்ணும் சொல்ற டைலாக். சொல்லாது ஒழியீர், ஒரு டயத்தை சொல்லாமலும் போக மாட்டீங்க, சொன்ன டயத்துக்கும் வரவும் மாட்டீங்க. சொன்ன போதினால் வாரீர். எல்லே, எல்லேன்னா இந்த இடத்துல வியப்பு, ஏன் அப்பா இது என்ன, இது என்னது, இது எதுக்கு இப்படி அப்படின்னு அவர் சொல்றார். புக்கு ஆடு அரவம் பிடித்து ஆட்டும் புனிதீர். புனிதீர் என்றால் புனிதமானவரே. புக்கு என்றால் புகுந்த. எதில் புகுந்த, அந்த காளிந்தி, அந்த அந்த நதியில் புகுந்த, அந்த மடுவிற்குள் புகுந்து கொண்ட அரவம், ஆடு அரவம், படமெடுத்து ஆடும் அரவம் அப்படின்னா என்ன அர்த்தம், நல்ல பாம்பு, விஷமுடைய பாம்பு. அந்த காளிந்தி எனக்கூடிய அந்த சுனையில் புகுந்து அங்கு குடியிருந்த அந்த நல்ல பாம்பை பிடித்து ஆட்டும், அதை பிடித்து ஆட்டக்கூடிய. நீ யோசிச்சு பாருங்க, மனதிற்குள்ள அவன் புகுந்துட்டான்னு வைங்க, 5 புலன்களையும் அவன் தன் வசத்துக்கு கொண்டு வந்துருவான். 5 புலன்கள் என்ன ஆட்டம் ஆடினாலும் அவன் தலை மேல தன் பாதத்தை வைத்து இருத்துவான். அதான் அவன் உள்ள புகுந்தது. இல்லம் புகுந்துன்னு சொல்லி அடுத்த இடத்துல எங்க வந்தாச்சு, புக்கு ஆடு அரவம் பிடித்து ஆட்டும் புனிதீர். மனதின் இருண்ட ஆழங்களுக்குள்ளெல்லாம் சென்று புலன்களின் வழியாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் அகந்தையை பிடித்து ஆட்டும் வலிமை உடையவன் அவன், புனிதமானவன். ஏனென்றால் இந்த புலன்களுக்கு உரிய தோஷங்கள் எதுவும் அவனுக்கு கிடையாது. அதனாலதான் புலன்களை பிடித்து ஆட்டக்கூடியவன் புனிதனாக விளங்குகிறான். அந்த இடத்துல ஏன் புனிதீர்னு ஒரு வார்த்தையை போடுறாரு, அதுவே பாவச் செயல், பாவம் அது. 5 புலன்களும் உங்களுக்கு நல்லதையா சொல்லும், 5 புலன்களும் நமக்கு பாவச் செயல்களை தான் செய்ய சொல்லும். அப்படி பாவச் செயல்களை செய்ய சொல்லும் ஒன்றை பிடித்து ஆட்டுகிறவன் அதால் பாதிக்கப்படக்கூடாதவனாக இருக்க வேண்டும், அதால் பாதிக்க முடியாதவனாக இருக்க வேண்டும்.
அப்படியானால் அவன் புனிதமானவனாக இருக்க வேண்டும். ஒரு திருடன் நம்மள மாதிரி என்னைய மாதிரி ஒருத்தன் காலில் விழுந்து ரொம்ப தப்பு பண்ணி இவ்வளவு சொத்து சேர்த்திருக்கேன், எனக்கு எனக்கு இதை நினைச்சாலே கஷ்டமா இருக்கு, எவ்வளவு சேர்த்திருக்க, நான் ஒரு 100 கோடி சேர்த்து வச்சிருக்கேன் கொள்ளையடிச்சு, சரி விடு, ஒரு 50 கோடி என்கிட்ட கொடு, நீ 50 கோடியை வச்சுக்கோ, நல்லா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்ப நான் ஏன் அப்படி ஆகிறேன்? அவனிடம் இருக்கும் பாவம் என்னையும் தீண்டுகிறது. ஏன்னா நானும் புலன்களின் வசப்பட்டவன். புலன்களின் வசப்படாதவர் ஒரு பெரிய ஞானி இருக்கார். அந்த ஞானிகிட்ட அவன் இதே மாதிரி சொல்றான். அவர் என்ன சொல்லுவாரு? இவ்வளவுதானப்பா, 4 பேருக்கு உடம்பு சரியில்லாதவங்க, இதா இருக்கிறவங்க, வசதி இல்லாம நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மருத்துவ செலவு செய், வாய்ப்பில்லாத குழந்தைகளுக்கு படிப்பு செலவை ஏத்துக்கோ, தான தர்மங்களை செய், இன்னொரு முறை பாவத்தை நினைக்காத, இறைவனை நினைத்து எவரெவரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ இதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழைப்பழத்தை தின்னுட்டு போயிரும். அதுதான் புனிதமான கேரக்டர். அவர்தான் புனிதர். அவரால் தான் இந்த பாவங்களுக்கு ஒரு கழுவாயை சொல்ல முடியும். அப்ப புனிதன் எனப்படுபவன் இந்த புலன்களின் வசப்படாதவனாக, புலன்களால் இம்பாக்ட் பண்ணப்பட முடியாதவனா இருக்கணும். அதனாலதான் அரவம், படமெடுத்து ஆடும் அரவத்தை பிடித்து ஆட்டும் வலிமை கொண்ட இறைவன் புனிதனாக சொல்லப்படுகிறான். புக்கு ஆட அரவம் பிடித்து ஆட்டும் புனிதீர், இக்காலங்கள் யாம் உமக்கு ஏதொன்றும் அல்லோம். இப்போ ஐம்புலன்களாலும் செயல்பட்டு வரக்கூடிய மனம், அகம், நான் என்கிற உணர்வு அவனுடைய பிடிக்குள்ள அகப்பட்டுருச்சு. அகப்பட்ட உடனே தான் நமக்கு அறிவு வருது. அந்த அறிவு வந்த பெண் என்ன சொல்றா? அந்த அறிவு ஜீவாத்மா என்ன சொல்லுகிறது? இக்காலங்கள்னா இந்த டைம், நவடேஸ், இப்போ, நவ், இப்போனா என்ன? உன் பிடி விழுந்த அப்புறம், நீ எங்களை பிடிச்ச அப்புறம், யாம் உமக்கு ஏதொன்றும் அல்லோம். எனக்கு ஒரு விஷயம் புரியுது. என்னை நீ இவ்வளவு தூரம் செய்யறதுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் வணங்கத்தான் உனக்கு அருள் கூடுமா? நான் வணங்கதான் உன் புகழ் கூடுமா? நான் என்னைய போல நிறைய பேர் வந்து 1 கோடி பேர் கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் இணைந்து விட்டார்கள், 2 கோடி பேர் நாராயணன் பக்தர் ஆகிட்டார்கள்னு சொன்னாதான் நாராயணனுக்கு வலிமை கூடுமா? நீ ஒருத்தனும் வணங்கலனாலும் நாராயணனா தான் இருப்பான். அவன் பெருமைக்கோ, அவனுடைய வலிமைக்கோ, அவனுடைய கல்யாண குணங்களுக்கோ ஒரு குறையும் வராது. எனக்கு இப்பதான் தெரியுது. என்னை அவன் பாக்குறான், புறவாசல்ல நிக்கிறான், நான் கதவை மூடுனா கூட கதவுக்கு அந்த பக்கம் சவர் மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். எப்ப கதவை திறந்தாலும் அங்க நிக்கிறான். ராத்திரியில வரான், நான் ராத்திரில வரையே அப்படின்னு மூஞ்சிய தூக்குனா பகல்ல நிக்கிறான். எல்லாரும் அறிய என்னை உரிமை கொண்டாடுகிறான். என் மேல் அவ்வளவு பிரியத்தோட இருக்கான். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அவன் என்னவோ நான் தான் ரொம்ப ஸ்பெஷல், நான் இல்லாட்டி அவன் இருக்க மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தது என்ன? நான் என்னுடைய புலன்களின் வழியாக அவனை பார்க்கும்போது. ஆனா என் புலன்களும் அவன் பிடிக்குள்ள போனதுக்கு அப்புறம்தான் புலன்கள் அவன் பிடிக்கு போன இக்காலங்களில் தான் யாம் உமக்கு ஏதொன்றும் அல்லோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. நான்லாம் உனக்கு ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. தக்கார் பலர் தேவிமார் சால உடையீர், என்னை விட தகுதி வாய்ந்த பலரும், தக்கார் தகுதி உடையோர்னு அர்த்தம், தகுதி உடையவர்கள் பலரும், தேவிமார்கள் சாலனா நிறையன்னு அர்த்தம், நிறைய தேவிமார்களும் உடையீர், அவங்களெல்லாம் உனக்கு இருக்காங்க. அப்படியே என்ன அர்த்தம்? நான் உனக்கு நிறைய போறது ஒண்ணுமே இல்லை இறைவனே. ஒரு ராஜகோபாலன் வந்துதான் அப்படியே வைகுண்டம் ஒளி வீசுமா? ஏற்கனவே அங்க பக்தியில் சிறந்தவர்கள் தன் உயிரை கூட பக்திக்காக, நாராயணனுக்காக கொடுக்கக்கூடியவர்களால் நிறைந்து விளங்கும் இடம். போதா குறைக்கு 3 தாயார்கள் வேற இருக்காங்க. ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவின்னு 3 தாயார்கள் இருக்கிறாங்க. இத்தனை பேரும் அவனுக்கு இருந்து அவன் அந்த இடம் சிறப்புற விளங்குகிறது.
இதுல நான் போய் ஒரு ஆளாவா இருக்க போறேன்? ஆனாலும் நீ என் மேல் அன்பு செலுத்தி இப்படி வந்து நின்று என்னை ஆட்கொள்கிறாய். எக்கே எக்கேனா எப்பா இது எவ்வளவு பெரிய சங்கடம் எனக்கு. எனக்கு நான் உன்னை எவ்வளவு துன்பப்படுத்துறேன். நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்கே. இது ஏன் இப்படி செய்யற? ஆடி அசைந்து ஆய் மடவாரோடு நீ போய் கூடி குறவைவினை கோமளப் பிள்ளாய். திருமாமகள் மண்மகள் தேடி நிற்ப. அதாவது இப்போ இப்ப மேல சொன்ன பாட்டிய வேற மாதிரி சொல்றாரு. உனக்குரி சால தேவிமார் உடையீர்னு சொன்னாரு. நிறைய தேவிமார்களை உடையவன் நீ. இப்போ திருமாமகள் மண்மகள் தேடி நிற்ப. உனக்கு இருபுறமும் இருக்கக்கூடிய திருமகளும் மண்மகளும் நிலமகளும் உன்னைய தேடிட்டு நிக்கும் போது நீ என்ன செய்யற? எங்க ஆய் மடவாரோடு ஆயர்குல பெண்களோடு ஆடி அசைந்து அவங்களோட ஆடி அசைந்து சாவகாசமா விளையாடிக்கிட்டு கூடி குறவையாட்டம் போடுற. பிணைந்துனா கைகளை கோர்த்து கொண்டுன்னு அர்த்தம். குறவையாட்டத்தின் கைகளை கோர்த்து கொண்டு ஆடுவது. அனைவரும் கூடி குறவை கோர்த்து அப்படி விளையாடக்கூடிய கோமள பிள்ளாய், அழகுடைய பிள்ளையே. அப்ப அதனுடைய பொருள் என்ன? அதுக்குதான் மேல அந்த வார்த்தையை சொன்னாரு. தக்கார் பலர் தேவிமார் சால உடையீர்னு சொன்னார். உனக்கு பக்தியில் சிறந்தவர்கள், என்னை விட தகுதி கொண்டவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. போதா குறைக்கு உனக்கெனவே இருக்கக்கூடிய தேவிமார்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் உன்னைய தேடிட்டு இருக்கும்போது நீ எங்களை மாதிரி ஆட்களோட வந்து எங்களோட சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்க. அவங்கெல்லாம் நீ வந்த உனக்கு பணிவிடை செய்ய தயாரா இருப்பாங்க இல்லையா? தக்கார் பலர். இப்ப ராமானுஜர் வந்து இறைவன் முன்னாடி இருக்கும்போது என்ன செய்வார்? இறைவனுக்கு என்ன வேணும்னு பார்த்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்பார். ஆனா இங்க நான் உட்கார்ந்து என்ன செய்யறேன்? பெருமாளே எப்படியாவது எனக்கு இந்த வீடை முடிச்சு கொடுத்துரு, எனக்கு எப்படியாவது ஒரு கார் வாங்கி கொடுத்துரு. அதான் குறவை கூத்து, குடமாடு கூத்து. அதானே இந்த உடலை வச்சுக்கிட்டு ஆடுற கூத்து தானே நான் அவன்கிட்ட ஆடிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட தக்காரோடு இருக்கக்கூடிய அவன் இங்க வந்து இப்ப என்னையா அவனுக்கு இது வேணுமா, அந்த இது தரேன், இதை வைத்துக்கொள் அப்படின்னு கொடுத்துட்டு தான் இருக்கான். இந்த ஆயர் மகளிரோடு மடவாரோடு அவன் கூடி இந்த குறவை கூத்து ஆடிக்கிட்டு இங்கதான் இருக்கான். அப்ப அவன் எவ்வளவு கருணை உள்ளவன். ஏடி, வார்த்தையே இல்ல, தோழிட்ட சொல்ற, எடி இது என்னது, இது இப்படி இருக்கான் இவன், எடி இது இது என்னோ அப்படின்னு சொல்றான். அப்ப இறைவனது அருளை கடைசி 2 பாட்டுல எப்படி கொண்டு வந்து அதை வச்சிடுறாரு பாருங்க. அதுக்கு முந்தின பாட்டு வரைக்கும் ஒரு 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 விமனைசர் எப்படி பிஹேவ் பண்ணுவான், பெண்களை கவர்வதுன்னு முடிவு பண்ணிட்டா எவனை பத்தியும் கவலைப்படாம இறங்கக்கூடிய ஆண்கள் உண்டு. அந்த ஆண்களின் ஸ்டைல 6 பாட்டுல சொல்லிட்டு அப்படியே அந்த 7 பாட்டுல சொல்லிட்டு கடைசி 2 பாட்டுல அதை அப்படியே வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுறாரு. புக்காடு அரவம்படி தாட்டும் புனிதீர் இக்காலங்கள் யாமுமக்கு ஏதொன்றும் அல்லோம். தக்கார் பலர் தேவிமார் சால உடையீர் திருமாமகள் மண்மகள் தேடி நிற்ப ஆடி அசைந்து ஆய்மடவாரோடு நீ போய் கூடி குறவை வினை கோமளப் பிள்ளாய். எக்கே இது என், ஏடி இது என், இது என்னோ. அவ்வளவு பிரமாதமா சொல்லிடுறாரு. அல்லி கமல கண்ணனை, அல்லி என்றால் இந்த இடத்துல அல்லி வட்டம், அதாவது விரிந்த இதழ்களை உடைய தாது நிரம்பியன்னு அர்த்தம். தாது நிரம்பிய கமலம், தாமரை பூவை போன்ற கண்களை உடையவன் அல்லி கமல கண்ணனை. அங்கு ஓர் ஆய்ச்சி, அங்க இருக்கிற ஏதோ ஒரு ஆய்ச்சி, அங்கு என்றால் ஆயர்பாடி. எல்லி பொழுது ஊடிய ஊடல் திறத்தை. எல்லி என்றால் எல் என்றால் இருட்டு, அல் எல் ரெண்டுமே இருட்டு. இருட்டு பொழுதுல அவளோட போய் அவன் ஊடிய ஊடல் திறத்தை, அவனோட ஊடாடும் திறனை கல்லின் மலி தோல் கலியன். கல் என்றால் இந்த இடத்துல மலைன்னு அர்த்தம். மலைக்கு ஒப்பான தோல் உடைய கல்லின் மலிதோள் கலியன். அவன் தோல் வந்து மலை போல வலிமை மிக்கது. அப்படி உடைய கலியன் சொன்ன மாலை சொல்லி துதிப்பார் அவர் துக்கம் இலரே. இந்த 10 பாடலை சொல்லி அவனை வணங்குபவர்களுக்கு துக்கம் என்பது இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். நண்பர்களுக்கு நன்றி. நன்றி ஜாஜா, ரொம்ப சிறப்பா இருந்தது. கேள்விகள் எதுவும் இல்லை. கீழே யாருக்காவது கேள்விகள் இருக்கா? மேல வரீங்களா?
ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா மேல வரும். தேங்க்ஸ் ராஜா. இது எல்லாமே தனித்தனி பாடல்கள் இல்லாம தொடர்புடைய பாடல் மாதிரி வந்து லாஸ்ட் டூல ஒரு உன்னதம் அடைஞ்சது. பிரில்லியண்டா நீங்க உரையாற்றினீங்க. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இந்த பாடல்கள்ல கேள்வி இல்லை, ஒரு பொது கேள்விதான். ராஜா, இது கோயில்ல எல்லாம் ஜென்ரலா வந்து டெய்டி வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் அத்தனை ஜென்ரலா இருக்கும் அப்படித்தானுங்க. ஆனா இந்த திவ்ய பிரபந்தம் நான் ஒரு தொகுப்பா பார்த்தேன். அதுல வந்து ஆல்மோஸ்ட் ஹாஃப் வந்து நான் ஈஸ்ட் ஃபேஸிங் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லா டைரக்ஷன்லயும் ஃபேஸ் பண்ற மாதிரியே டெய்டிஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எல்லா டைரக்ஷன்லயுமே. இது எப்படி எடுத்துக்கிறது? இந்த ஈஸ்ட் ஃபேஸா தான் இருக்கணுங்கிறது ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. ஒரு 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 வாஸ்து தலத்துக்கு வாஸ்து எழுதும் போது அதற்கு வந்து அந்த அந்த தலத்தினுடைய இயல்பை பொறுத்து செய்வாங்க. உதாரணமாக இப்போ ஒரு அரசன் இருக்கான்னு வைங்க, அந்த அரசனுடைய ஊர் அமைந்திருக்கிற இடம், அரசனது அரண்மனை அமைந்திருக்கிற ஊர், அந்த ஊருக்கு ஏதோ ஒரு விதத்துல சரி பண்ணணும்னா அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஊர்ல இந்த அரண்மனையின் திசையை பார்த்த மாதிரி ஒரு கோவிலை கட்டிடுவாங்க. அப்ப இந்த இந்த அரண்மனைக்கு உரிய அல்லது இந்த ஊர் கோவிலுக்கு உரிய ஒரு அம்சம் அங்க சரியாயிரும். அப்ப இந்த கோயில் கிழக்க பார்த்து இருந்ததுன்னா கிழக்க பார்த்து இருக்கிற கோயிலை பார்த்து இருக்கிறது மேற்க பார்த்து இருக்கும், அல்லது அந்த கோயில் அந்த சைடு வாக்குல வடக்க பார்த்து இருக்கும். இப்படி டைரக்ஷன்கள் மாறுவது இயற்கை. அது அந்தந்த இடத்துக்குரியது. காலதேச வர்த்தமானத்தை பொறுத்ததுதான் ஒரு இறை வடிவம் எந்த திசையை நோக்கி இருக்கிறது என்பது. ஆகவே அது கிழக்கு நோக்கி தான் இருக்க வேண்டும்னு எந்த ரூலும் கிடையாது. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது ரொம்ப பின்னாடி வந்து சேர்ந்தது. வீட்டுக்குள்ள இறை வடிவங்களை வைக்கும் போதுதான் கிழக்க பார்த்து வைங்கன்னு சொல்லுவாங்க. அது இல்லத்திற்குரிய வாஸ்து சாஸ்திரம். ஆலயங்களுக்குரிய சாஸ்திரங்களே வேற. அதனால எல்லா நேரங்கள்லயும் ஈஸ்ட் பார்த்து இருக்கணும்னு அவசியமே இல்லை. பொதுவாக எல்லை தெய்வங்கள் தெற்கு அல்லது வடக்கு நோக்கி இருக்கக்கூடியது மரபு. எல்லை தெய்வங்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணு தெற்கு பார்க்க இருக்கும் இல்ல வடக்கு பார்க்க இருக்கும். அப்படியும் இல்லையா, காவல் தெய்வங்கள் வந்து சுடுகாட்டை பார்த்த மாதிரி இருக்கும். அதை தாண்டி தான் சுடுகாட்டுக்கும் ஊருக்கும் நடுவுல ஒண்ணு நேர்குத்து பார்வைன்னு சொல்லுவாங்க. நேர்குத்து பார்வைன்னா இப்போ அந்த சாமி இப்படி உட்காந்துருப்பாரு, அதனுடைய வலது பக்கம் ஊர் இருக்கும், இடது பக்கம் எல்லை ஊரை தாண்டி போக வேண்டியிருக்கும். அல்லது இடது பக்கம் ஊர் இருக்கும், வலது பக்கம் எல்லை ஊரை தாண்டி போக வேண்டியிருக்கும். அவர் அந்த ஊருக்கு நடுவில் அந்த பாதையில உட்காந்து ஒரு செக் போஸ்ட் மாதிரி உட்காந்துருப்பாரு. அது அந்த பர்பஸ்க்காக வைக்கிறது. சுடுகாடு இருக்குன்னு சொன்னா எதிர்த்தாப்புல சுடுகாட்டுக்கு போற பாதைக்கு எதிர் வரிசையில கோயில வைப்பாங்க, சுடுகாட்டை பார்த்த மாதிரி. சுடுகாட்டுல இருந்து எந்த கெட்ட ஆவிகளும் ஊருக்குள்ள வந்துடாதபடி அவர் பார்வை கட்டுப்படுத்தும், அப்படி வச்சிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு காரணத்திற்காக கோயில்களை டைரக்ஷன்கள் மாறுமே தவிர கண்டிப்பா கிழக்க பார்த்து தான் இருக்கணும்னு எந்த ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலும் கிடையாது. அது இல்லத்திற்கான வாஸ்து சாஸ்திரப்படி சொல்லப்பட்டது, அவ்வளவுதான். ஆக்சுவலா நாட்டுப்புற தெய்வங்கள் ஓகே, அவங்க அந்த ஆகமத்தைப்படி ஆகமம் இருந்திருக்காரு. பட் நம்ம இந்த ஆல்மைட்டி காட்ஸ்னு வரையில கண்டிப்பா ஒரு ஆகமம் இருக்கணும். அப்படி அந்த ஆகமத்துல ஆனா இந்த டைரக்ஷன் அப்படி ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் வச்சுக்கல, கரெக்டுங்களா? அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. ஆகமம் எதுக்கு வரும்? ஒரு கோவிலை நீங்க எடுத்து பெருசா கட்டிய பிறகு அந்த கோயிலின் பூஜை முறையாக அந்த இது ஆகமம் வரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, நீங்க கிரிக்கெட் விளையாடுவீங்களா? விளையாடுவீங்கன்னு வச்சுப்போம். நாம எங்க இப்ப நான் கிரிக்கெட் விளையாடுவேன். எங்க பிராக்டிஸ் பண்ணேன்? ஃபர்ஸ்ட் நான் வந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கும் போது கபில் தேவ்கிட்ட தான் பவுலிங் கோச்சிங் கத்துக்கிட்டேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேட்டிங் வந்து அப்போ ஸ்ரீகாந்த் இவங்கள்ட்ட தான் நான் கோச்சிங் பேட்டே முதல்ல அவங்கள்ட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். விளையாடுறதுங்கிறதே நான் வந்து சேப்பாக் ஸ்டேடியம்ல தான் விளையாடுவேன். இப்படித்தான் எல்லாரும் கிரிக்கெட் கத்துக்கிட்டோமா? நாம விளையாடின கிரிக்கெட் என்னது?
நம்ம அந்த ரூலே நம்ம போட்டுக்கிறது. முக்கியமா ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல இருக்கிற ரூல் என்ன? ஏய், மொத்தமே 2 3 ஃபீல்டர் தான் இருக்கும். லெக் சைடு அடிச்ச நீ அவுட்டு. எப்படி? லெக் அப்படி வச்சுதான் விளையாடி இருக்கோம். ஒன் ஒன் பவுன்ஸ் கேட்ச் உண்டு. இந்த இதை தாண்டி அடிச்சுட்ட நீ அவுட்டு. இந்த ரூல்லாம் என்னது? ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டுக்கு உண்டான ரூல். அதை வச்சு விளையாடி விளையாடி வரோம். அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கிரவுண்டுல விளையாடுறோம். அதுக்கப்புறம் நாம பிச்சில் விளையாடுறோம். பிச்சில் விளையாடின பிறகு நாம இந்த கிரிக்கெட் கோச்சிங் கிரவுண்டுக்குள்ள போய் விளையாடுறோம். அப்ப ரூல்ஸ் மாறுது. நீங்க ஒரு டிவிஷன், ஒரு கிளப் மேட்சுக்கோ ஒரு டிவிஷன் மேட்சுக்கோ போனீங்கன்னா நீங்க கட்டாயம் கிரிக்கெட்டினுடைய ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல எல்பிடபிள்யூ கிடையாது. நீங்க இல்ல சார், நான் முதல்ல இருந்தே 20 வருஷமா 10 வருஷமா கிரிக்கெட் விளையாடுறேன் சார், 3 வருஷமா தான் கிளப்புக்கு வரேன், 7 வருஷம் நான் விளையாடின கிரிக்கெட்ல எல்பிடபிள்யூவே கிடையாது சார், அப்படி ஆர்கியூ பண்ண முடியுமா? நீங்க அந்த இடத்துக்கு உங்க கேமை கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த ரூலுக்கு தான் உட்படணும். அந்த மாதிரி உலக அளவிலான கிரிக்கெட் ரூல்ஸ் இருக்குல்ல, அதுதான் ஆகமம். அப்ப ஆகமத்துக்கு முன்னாடி அந்த தெய்வங்கள் அங்க கோயில் கொண்டு இருந்ததா? இருந்தது. அந்த தெய்வம் என்னவா இருந்தது? அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் தெய்வமா அது இருந்தது. அதனாலதான் எல்லா கோயில்லையும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்தின் வேர்ல ஒருத்தன் கால் தட்டிக்கிட்டான், உடனடியாக அங்க அவன் மண்வெட்டியால வெட்டுனான், ரத்தம் வந்தது, பார்த்தா அங்க லிங்கம் அப்படியே சுயம்புவா இருக்கு, உடனடியாக அவன் வழிபட்டான். இதை கேள்விப்பட்ட மன்னன் அங்கு கோயில் கட்டினான். ஒரு இடத்துல புத்துல பாம்பு பால் மாடு தானே பாலை பொழிந்தது, உடனடியாக புற்றை தோண்டி பார்க்கும்போது மண்வெட்டி பத்து ரத்தம் வந்துச்சு. அங்க ஒரு மரத்துக்கு கீழே இப்படி இருந்தது, மூங்கில் புதருக்கு கீழே இப்படி இருந்தது, உடனடியா அந்த இடத்துல கோயில், மன்னன் இதை கேள்விப்பட்டு அந்த இடத்தில் கோயில் கட்டினான். இத மாதிரிதானே எல்லாத்துலயும் பாக்குறோம். எந்த இடத்துல ஒரு கோயிலை மன்னன் கட்டி அங்கு தெய்வத்தை கொண்டு வைத்தான் அப்படின்னு தலைவரான இருக்கிற ஒரு கோயில் எனக்கு சொல்லுங்க. பெருங்கோயில்கள் அத்தனையுமே எவரோ ஒரு நம்ம அறியாத ஒரு ஒரு பழங்குடி ஒருவர் தனது தனது உணர்வு நிலையால் அந்த இடத்துல தெய்வத்தை உணர்ந்து அங்க ஒரு மரத்தின் கீழே ஒரு பதிட்டைன்னு தமிழ்ல சொல்றது, உன்னை பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறான். நான் உணர்ந்தேன்னு சொல்றதுக்கு ஒரு கல் எடுத்து வைக்கிறான். அந்த கல் தெய்வமாக வணங்கப்படுகிறது. அந்த கல் எந்த திசையை நோக்கி வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த திசையை நோக்கித்தான் கோயில் கட்டப்படும். கட்டிய பிறகு அங்க இருக்கிற பூஜை முறைகள், நீங்க ரஞ்சி டிராஃபில விளையாட வந்துட்டீங்க, இனி ரூல்ஸ் எல்லாமே அந்த கிரிக்கெட் படிதான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க விளையாடுறது எப்போதும் இருக்கும். அதனால நாட்டார் தெய்வங்கள், ஒரு தெய்வம் உருவாகும் போதே அயம நாட்டார் தெய்வம்னு டிக்ளேர் பண்ணிட்டோ, அயம பெருந்தெய்வம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டோ ஒரு தெய்வம் உருவாறது இல்லை. தெய்வம் தெய்வமா தான் இருக்கும். அதை வணங்கும் முறையால் நாம் தான் அதை பெருந்தெய்வமா ஆக்கிக்கிறோம், நாம தான் அதை நாட்டார் தெய்வமாக்கிக்கிறோம், நாம தான் அதை வேறு வேறு தெய்வங்களாக அதை பிரித்து கொள்ளுகிறோம். நம்மாழ்வார் அதை கிளியரா சொல்லுவார். அது ரொம்ப நல்லா இருக்கும். வணங்கும் வகையால் பல பலவாக்கி அப்படின்னு அவரு சொல்லுவார். நீ அணங்கு பலவாக்கின்னு சொல்லுவாரு. நீதான் வெவ்வேறு தெய்வ வடிவங்களாகவும் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லுவார். ஆகவே பிரம்மம்னு ஒரு கான்செப்ட் உள்ள நுழையுதுன்னு சொன்னீங்கன்னா இதுதான் பிரம்மத்தை உணர வேண்டிய விதம். பிரம்மம் வெவ்வேறு விதங்களாக வெவ்வேறு வடிவங்களாக எல்லா இடத்துலயும் உட்கார்ந்துருக்கும். ஒரு தெரு மூலையில ஒரு எல்லை கல்லாக இருக்கிற ஒரு தெய்வத்துல நீங்க ஒரு கல்லுல அந்த தெய்வத்தை பார்க்க முடியலன்னா, நீங்க ஸ்ரீரங்கம் போய் நீள நெடுக படுத்திருக்கிற அவன்கிட்ட மட்டும் தெய்வத்தை பார்த்துட முடியுமா? நமக்கு இங்க இருக்கிற தெய்வம் அங்கேயும் இருக்குன்னு பார்க்க முடிஞ்சாதான் அது பிரம்மத்தை பார்க்க முடிந்தது. ஆகவே நமக்கு அடிப்படையாக ஒரு சுயம்புவாகவும் ஒரு இடத்துல உருவான தெய்வத்திற்குத்தான் இவங்க பெருங்கோயில் கட்டி அதை ஆகம விதிக்கு அதுக்குள்ள கொண்டு வராங்க. அந்த தெய்வம் தோன்றிய போது எப்படி இருந்ததோ அப்படித்தான் இருக்கும். அந்த ரூல இவங்க அதுக்கு மேல எல்லாத்தையும் போட்டு ஆபரணத்தை செய்வாங்க. அதுதான் நான் எப்போதும் ஒளிபடுக்கல் கட்டுரையில நான் எப்போதும் எழுதுறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதுதான் இந்த நெல்லையப்பர் கோயில்ல நான் ஹையர் செகண்டரி படிக்கிறேன். அப்போ 91 93 பீரியட்ல அங்க கோயில்ல பத்ர தீபம்னு ஒண்ணு ஏத்துவாங்க. அந்த டயத்துல என்எஸ்எஸ்ல நான் இருந்ததுனால இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் இது கொடுத்தாங்க, ரோல் கொடுத்தாங்க. அப்ப என்னைய சந்நிதி பக்கத்துல போட்டிருந்தாங்க. சந்நிதிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கேன் நான்.
பார்த்துட்டு இருக்கும்போதே திடீர்னு ஸ்ட்ரைக் ஆனது என்னன்னா, உள்ள இருக்கிறது வந்து ஒரு வெறும் கல்லு, லிங்கம் கிடையாது. நீங்க இன்னைக்கு நீங்க போய் நெல்லையப்பரை பாருங்க. ஏன்னா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மாலைய மாத்துறதுக்காக மேல போட்டிருந்த மாலை, ஏன்னா நெறைய மாலை வந்துட்டே இருக்குல்ல. அதனால ஒரு செட்டு மாலைய பூரா எடுத்து கூடையில போட்டுட்டு, அந்த கூடைய அவர் கொஞ்சம் வெளிய தள்ளுவாரு. நாங்க அந்த கூடைய என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் நாங்க அந்த கூடைய இழுத்து இந்த பக்கம் வெளியில வைப்போம். எல்லாரும் எடுத்துப்பாங்க. இந்த மொத்த பூவையும் எடுத்த உடனே பார்த்தா, அது ஒரு ரொம்ப சாதாரண கல்லு. நீங்க இந்த வேலிக்கு நட்டிருப்பீங்க தெரியுமா ஒரு கல்லு? வேலிக்கு நட்ட கல்லு தான் அங்க இருக்கு. கீழ பீடம் மட்டும் செய்திருக்கிறாங்க. பீடத்துல அத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களே தவிர, அது வெறும் கல்லு. எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா, இந்த வெறும் கல்ல சுத்தி எவ்வளவு பிரம்மாண்டமான அணிகலன்கள் எல்லாம் அணிவிச்சிருக்காங்க. அந்த கோவிலே ஒரு அணிகலன் தானே. வெளியில நிக்கிற காவல் பறையன் மணிகிரீவனோட ஒரு சிற்பத்த ஒரு நாள் பூரம் பார்க்கலாம். அவனுடைய கட்டை விரலும், கணுக்கால் நரம்பும், அதன் புடைப்பும் மட்டுமே 1/2 மணி நேரம் ரசிக்கலாம். ஒரே ஒரு சிற்பம் நான் சொல்றேன். ஒரு தூண், எவ்வளவு பெரிய தூண்கள், எவ்வளவு உயரமான கோபுரங்கள், எத்தனை சிற்பங்கள், எவ்வளவு நுட்பமும் அழகும் இத்தனை சிற்பங்களையும் கொண்டு வந்து யார சுத்தி குவிச்சு வச்சிருக்கீங்க? ஒரு வெறும் கல்லு. அதுவும் மண்டை வந்து கிராஸ்ல வெட்டு வாங்கின கல்லு. அது சுயம்பு. எவராலும் செய்யாம இயற்கையா உருவாக்கி வந்த ஒண்ணு. அப்போ எது தெய்வம் நீங்க யோசிச்சு பாருங்க. இத்தனை ஆபரணங்களுக்கும் நடுவுல இவ்வளவு மனிதன் உருவாக்கிய கலையும் அழகிற்கும் அத்தனைக்கும் மையமாக நிற்பது எவராலும் உருவாக்கப்படாத, தானே தன்னை உருவாக்கி கொண்ட ஒன்றை சுற்றி இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. எனக்கு அன்னைக்கெல்லாம் தூக்கமே வரல. அதை உணர்ந்த அன்னைக்கு என்னடா தெய்வம் அப்படி இது இப்படி ஒண்ணுக்கு தானே இந்த ஒன்னை சுத்தி யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பிரமாதமா சிற்பம் செதுக்க தெரிஞ்சவனுக்கு உள்ள இருக்கிற கலை தூக்கி போடியா, அந்த இடத்துல பிரமாதமா அழகா ஒரு சிவலிங்கத்தை வெட்டி வை அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்படி செய்யப்பட்ட ஒரே கோயில் தஞ்சாவூர் கோயில் தான். அதுவுமே கருவூர் சித்தர் வந்து இடம் காமிச்சு இங்கதான் இருக்கான், நீ அதனால கட்டும் போதே இதையே மேருவாக கட்டுன்னு சொல்றாரு. யந்திரமா கட்டுன்னு தான் சொல்றாரு. யந்திரம் செய்யப்படுவது, மனிதனால் செய்யப்படுவதுதான் யந்திரம். இறைவன் ஏதோ ஒரு இடத்துல பிரசன்ஸ உணர்ந்த இடத்துல இருக்கும். ஆனா நான் இறைவனின் பிரசன்ஸ கொண்டு வர்றதுக்காக ஒரு யந்திரத்தை உருவாக்கினேன்னா அதான் யந்திரம், அதான் மேரு யந்திரம் அப்படின்னு நம்ம சொல்றது. அப்போ அந்த கைலாய மலை அதுவே மேரு யந்திரமாக உருவகித்து தஞ்சாவூர் கோபுரம் கட்டப்படுகிறது. தஞ்சாவூர் விமானம், அந்த விமானமே லிங்க வடிவம்னு அதுக்குதான் திரும்ப திரும்ப நாம சொல்றது. அது உட்கூடாக இருக்கக்கூடியது. அப்ப விமானம் அதுவேதான் பெருவுடையார். அங்க லிங்கம் மட்டும் இல்ல, அந்த கோவில் விமானமே லிங்கம் தான். அப்படி சொல்லி அதை நம்ம வணங்குறோம் இல்லையா. அப்ப யோசிச்சு பாருங்க, நமக்கு இந்த வாஸ்து விஸ்துலாம் அதற்கு அணிவிக்கிற ஆபரணம் தான். அத்தனை ஆபரணத்துக்கும் உள்ள இட் இஸ் ரா. அது யாராலும் உருவாக்காமல் தானே தன்னை உருவாக்கி கொண்டு அங்க அமர்ந்திருப்பது. அதை சுற்றி இத்தனை செஞ்சு இவ்வளவையும் கடந்து வெளியில வாசல்ல காலை வைக்கிறீங்க தில்லைப்பர் கோயில்லன்னா, மேல நிமிந்து பாத்தீங்க அப்படின்னா முழுவதும் மைதுன சிற்பங்கள். எல்லாமே உடலுறவின் வெவ்வேறு நிலைகளை காட்டக்கூடிய சிற்பங்கள் தான் மரச்சிற்பங்களாக மேல கூரை முழுவதும் வேயப்பட்டிருக்கும். அதை கடந்து வந்துதான் நீங்க கோயிலினுடைய முதல் வாயில்ல காலை வைக்கணும். பெரிய கதவு, இந்த கோயிலுடைய மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அங்க கால் வைக்கிறதுக்கு முன்னாடி காமத்தை தாண்டி வரணும். காம விகாரங்கள் அனைத்தையும் தாண்டி வந்துதான் கோயிலோட பெரிய வாசல்ல காலை வைக்கிறீங்க. அந்த வாயிலின் இருபுறமும் நதிகள், கங்கையும் யமுனையும் இருப்பாங்க. அங்க காலை வைக்கிறீங்க, சுத்தமாகறோம். அதனாலதான் அவங்க 2 பேரும் படியில நிக்கிறவங்க கங்கை யமுனை ஏன் நிக்கிறாங்கன்னா, இதை தாண்டி வரப்ப நீ சுத்தமாகற அப்படின்னு அர்த்தம். அதற்கு பிறகு உள்ள போய் நீங்க கோயில ஒவ்வொன்னா பாக்குறீங்க. தெய்வ வடிவங்கள், புராணங்கள், சிற்பங்கள், இப்படி அழகழகா பார்த்து இது அத்தனையும் போய் நிக்கிற மைய புள்ளி எவராலும் நீங்க இது பண்ண முடியாத ஒன்றே ஒன்று அங்க உட்கார்ந்துருக்கும். அதுதான் நான் நெல்லையப்பர்ட்ட எப்போதும் உணர்ற ஒண்ணு. பெருமாள் கோயில்ல அது அப்படியே உள்டா. வெளியில எதுவுமே இருக்காது. சிற்ப அழகுலாம் நீங்க பார்க்கவே முடியாது. ஒரே அழகு உலகத்துல இந்த உட்கார்ந்துருக்கான் பாரு மூலஸ்தானத்துல,
அந்த ஒரே அழகுதான் நீ பார்க்க வேண்டியது. மொத்த உலகின் அழகும் நீ ரசிக்கும் அனைத்தும் இதோ இங்க உள்ள உட்கார்ந்துருக்கு. அதனாலதான் சுத்தி பெருசா எதுவுமே செய்ய மாட்டாங்க பெருமாள் கோயில்கள்ல. உள்ளுக்குள்ள ஒரே அழகன், மொத்த அழகும் ஒரு மைய புள்ளியாக அங்க அமர்ந்திருக்கும். சுந்தரம் அப்படிங்கிறதே அதுதான், அழகு அப்படின்னு. அப்படி இரு விதமாக நாம இறைவனை பார்க்க முடிஞ்சதெல்லாம் இருக்கு. அதனால நமக்கு அந்த மூலத்தில் இருப்பது பெரும்பாலும் அது இயல்பா உருவானதுனால அந்த இயல்பை ஒட்டி ஆகமம் தன்னை வைத்துக் கொள்ளுகிறதே தவிர ஆகமத்தின்படிதான் தெய்வம் வந்து அமர்ந்து கோயில் கொள்ளும்னு கிடையவே கிடையாது. கொஞ்சம் நீளமா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சூப்பர் ஜெகத், ரொம்ப பிரமாதமா இருந்தது. தேங்க்ஸ். வேற நண்பர்களுக்கு கேள்வி ஏதாவது இருக்கா? வெற்றி சார், முத்துகிருஷ்ணன் சார். ரொம்ப பிரமாதமா இருந்தது ராஜா. சூப்பரா இருந்தது. கீழே இருக்கிற நண்பர்களுக்கு யாராவது கேள்வி இருக்கா? நன்றி நண்பர்கள்.